நல்லெண்ணம். எண்ணங்களில் சிறந்தது நல்லெண்ணம். நல்லெண்ணம் கொள்ளுதல் ஒரு சிறந்த பண்பு. எண்ணங்களை சிறப்பாக்குவதால் உள்ளம் தூய்மையடைகிறது, செயல்கள் அழகாகின்றன. புதிதாக ஒரு நபரை சந்திக்கையில் அவரது தோற்றம், உடை போன்றவற்றை வைத்தே பலபோது தீய எண்ணம் மனிதர்களிடம் ஏற்படுகிறது. இது பிழையானதும் நியாயமற்றதுமான ஒரு மனோநிலையே. அவரை சந்தித்த பின் அவரது மொழி, தேசம், கொள்கை போன்றவற்றை வைத்து மேலும் பிழையான எண்ணம் வளர்கிறது. இது மனிதர்கள் மற்றவர்கள் பற்றி பரவலாக போடும் தப்பு கணக்கு. ஒரு மனிதர் பற்றிய எந்த தரவும் நம்மிடம் இல்லாத விடத்து அவரை நல்லவர் என்ற எண்ணம் கொள்வதே சிறந்த பண்பாகும். ஒரு மனிதருடனான அறிமுகம் நல்லெண்ணத்துடனேயே ஆரம்பித்தல் நல்லது. நல்லெண்ணம் தீய குணமுடையவரையும் மாற்றும் சக்தி கொண்டது. எப்போதும் மற்றவர் பற்றிய நல்லதை பேசும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் அது உறவுகளுக்கிடையில் அன்பும் பாசமும் வளர உதவும். நல்லெண்ணம் வெறுப்பையும் பகைமையையும் அழிக்கக்கூடியது. நீங்கள் ஒருவரை விரும்பினால் அவரை அடுத்தவரும் விரும்பச் செய்யுங்கள். நீங்கள் ஒருவரை வெறுத்தால் அடுத்தவர்களெல்லாம் அவரை வெறுக்க வேண்டும் என எண்ணாதீர்கள். ஒரு மனிதர் பற்றிய அறிமுகத்தை நேரடியாக நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் பிறரால் அறிமுகப்படுத்தப்படும் போது அது அந்த மனிதர் பற்றிய அவரது அனுபவங்களின் அடியாக வருவதே. ஒருவர் பற்றிய தீர்மானம் அவரது செயற்பாடுகளை வைத்தே எடுக்கப்பட வேண்டும், அனுமானங்களாலோ தகவல்களாலோ அல்ல. வாழ்வில் பல வகையான மனிதர்களை சந்திக்கவும் பழகவும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். சிலரது செயற்பாடுகள் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். சில உறவுகள் தொடர முடியாமல் துண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இது போன்ற தருணங்களில் அது போன்ற மனிதர்களிடமிருந்து அழகாக ஒதுங்குவதே சிறந்த பண்பாகும். வெறுப்பையும் பகையையும் வளர்க்காமல் அவர்களுக்கும் நல்லதை நாடுவதும் அவர்களது நல்வாழ்வுக்காக பிரார்த்திக்கும் நற்பண்பையும் உருவாக்கிக் கொள்ளலாம். இந்த உலகம் அமைதியையும் சமாதானத்தையும் பரஸ்பர அன்பையும் வேண்டி நிற்கிறது. அது தூய்மையான நல்லெண்ணத்தால் மட்டுமே சாத்தியப்படும்.